Chapter 6 How Forces Affect Motion. Chapter 4 motion of an object பார்த்திருப்போம் in terms of position, velocity, acceleration பார்த்திருப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு எப்படி மூவ் ஆகுறது, தென் இனிஷியல் வெலாசிட்டினா என்ன, ஃபைனல் வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன, இது எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா வாட் காசஸ் இட்ஸ் மோஷன், and is there a cause for a change in position and velocity of an object, and what's the nature of the cause, do all the motions require a cause, இது எல்லாமே இந்த சாப்டர்ல we'll see. Now concept of force can make an object move from rest, change the speed and direction of motion of a moving object, and it can also change the shape of an object. It's given here. So moving an object from rest அப்படின்னா ஒரு பால் ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கு, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பால் மூவ் ஆகும். ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்க முடியும் ஃபோர்ஸ் கொடுத்தா. சேஞ்ச் த ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் an object. For example, when you're riding a vehicle, a car or a bike, anything, when you apply acceleration apply பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னு அர்த்தம். பிகாஸ் வி நோ நியூட்டன் செகண்ட் லா இஸ் given by F is equal to m into a. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், டைரக்ஷன் மாறும், இல்ல ஸ்பீட் கூட மாறும். Then it can even change the shape of an object. For example, when you stretch a rubber band, when you squeeze a lemon, என்ன ஆகும், அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தது நம்ம மூவ் பண்ண வைக்க முடியும், அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அதோட ஸ்பீடு, டைரக்ஷன் இதெல்லாமே மாற்ற முடியும், அண்ட் ஒரு ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்டையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் எப்பவுமே நம்ம ஃபோர்ஸ் பத்தி சொல்லும்போது டைரக்ஷனையும் சேர்த்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், force of friction acting on an object in a direction opposite to the direction of motion. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். இதுல ஒரு சர்ஃபேஸ் மேல அந்த ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா there will be a force between the surface and the object. Between the surface and the object there will be another force called the frictional force or force of friction, and that will act in the direction opposite to the force which we are applying. நம்ம இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், நம்ம இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஆப்போசிட் டு தட் டைரக்ஷன் அப்ளை ஆகும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸோட டைரக்ஷன் பத்தி சொல்றோம். Next, like poles of a magnet repelling each other, unlike poles attracting each other. So like poles na they repel each other, unlike poles na attract each other. So இந்த இடத்துலயும் நமக்கு force ஓட direction தேவைப்படுது. இதெல்லாமே magnetic forceல வரும். So whatever kind of force you take, you have to specify the direction. And also another example is given, earth attracting objects towards itself due to gravitational force. So நம்ம எல்லாமே earth மேல நிக்கிறோம்னா எதனால நிக்கிறோம், gravitational forceனால நிக்கிறோம், and it is acting downwards. So அங்கேயும் நம்ம force ஓட direction consider பண்ணணும். Buoyant force exerted by the liquid in an upward direction on an object placed in it. ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்விட்குள்ள நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் போடுறோம்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த லிக்விட் மேல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும், அண்ட் இந்த லிக்விடும் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். தட் இஸ் கால்ட் as buoyant force. Again, I repeat, whenever you place an object in a liquid, the object will exert a force on the liquid in the downward direction. Same way, the liquid will exert the force on the object in the upward direction, and that is called as buoyant force. So இங்கேயும் நமக்கு force ஓட direction தேவைப்படுது. So force is a physical quantity for which we need to specify direction along with the magnitude and unit. Magnitude, direction, unit, இந்த மூணுமே சேர்ந்து சொல்லணும் ஃபோர்ஸ் பத்தி சொல்லும்போது. ஜஸ்ட் லைக் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபோர்ஸுக்கும் we have to say the magnitude, direction and unit. And about the unit, SI unit of force is Newton. Whenever you write the SI unit of force, you have to use small n here. Newton நம்ம எழுதும்போது small n யூஸ் பண்ணி எழுதுவோம். நியூட்டன்ன்றது ஒருத்தரோட பேரு, அது எழுதும்போது கேபிட்டல் n யூஸ் பண்ணி எழுதணும். இந்த SI unit of force எழுதும்போது small n யூஸ் பண்ணி எழுதணும், and அதோட சிம்பிள் எழுதும்போது கேபிட்டல் n போட்டு எழுதணும். Note down this. And magnitude of the force expresses the strength. எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ஃபோர்ஸ், அதை பத்தி சொல்றது தான் மேக்னிடியூடு.
Next note la parunga, if either the magnitude or direction or both of a force applied on an object changes, the effect of the force also changes. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது மேக்னிடியூட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட்டுங்கிறது அந்த ஃபோர்ஸ்னால வரக்கூடிய ரிசல்ட். நம்ம இப்போ ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ரிசல்ட் அதில் சேஞ்ச் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, மறுபடியும் அதில் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அப்பையும் நமக்கு டைரக்ஷன் மாறும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். இல்லை ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே there will be change in effect of force. Next, measuring the magnitude of a force. How to measure the magnitude of a force? This is a spring balance. You can see in this figure, this is a spring balance and it is used to measure the weight of an object. Weight of the object அப்படின்னா என்னன்னா, it is the gravitational force with which the earth pulls the object. So weightனா gravitational force with which the earth pulls the object. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம், earthல நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு gravitational force apply பண்ணி earth is pulling us இல்லையா, that is called as the weight of the object and it is given by W is equal to M into G. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் நமக்கு இந்த வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வி நோ தட் F இஸ் ஈக்குவல் டு M இன்டூ ஏ. இன்ஸ்டெட் ஆஃப் ஏ யூ ஹேவ் G. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஏங்கிறது ஆக்சலரேஷன் சொல்லுவோம், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், இந்த வெயிட்டும் இந்த ஃபோர்ஸும். ஸோ ஃபோர்ஸோட மேக்னிடியூடை நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ன்றது வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இஃப் யூ புல் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ், இதுதான் ஃப்ரீ எண்ட். இதை நம்ம ஏதாவது வெயிட் போட்டு புல் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு ரீடிங் வரும். ஸோ அந்த ரீடிங் என்ன கொடுக்குதுன்னா, இட் மெஷர்ஸ் ஃபோர்ஸ் வித் விச் வி புல் த ஸ்ப்ரிங் இன்சைட் த பேலன்ஸ். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுத்து புல் பண்ணுறோம், அந்த மெஷர்மெண்ட் நமக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் காமிக்கும். நெக்ஸ்ட், பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ். ஸோ ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். Always there will be more than one force acting on an object. Example, we are pushing a box placed on the surface. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்கு. நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து இதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். And here in between the surface and the object there will be a force called as frictional force or force of friction, and that will be acting in a direction opposite to the direction in which we apply the force. So நம்ம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பால் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர். யூ கேன் சி திஸ் ஃபிகர் நவ். ஸோ இந்த ஃபிகரில் அந்த பால் வாட்டரில் கொடுக்குற ஃபோர்ஸ் gravitational force. It's giving force in the downward direction, whereas the liquid will apply the force on the ball in the upward direction. Liquid நால upward direction ல force வரும் ball மேல. That is called as buoyant force. So இங்கேயும் நமக்கு ரெண்டு forces act ஆகுது. Next, game of tug of war. Tug of warனா நமக்கு என்னன்னு தெரியும், ரெண்டு டீம்ஸ் ரெண்டு சைடில் நின்றுட்டு இருப்பாங்க, ரோப்பை புல் பண்ணுவாங்க. ஸோ எங்கே வந்து நமக்கு நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணி இழுக்கிறாங்களோ அந்த சைடு rope will go. You know that very well. So that's given in this figure. You can see here, if both the teams apply equal forces but in opposite directions, ரெண்டு டீம்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கொடுக்குறாங்க, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா that is called as balanced force. Balanced forces. So ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கு, they are equal in magnitude but opposite in direction. Such forces are called as balanced forces. இந்த இடத்துல ரோப்பு மூவ் ஆகவே ஆகாது. தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும்போது நமக்கு எந்த ரிசல்ட்டுமே இருக்காது, ரோப்பு மூவ் ஆகாது, ரோப் அதே பிளேஸில் தான் இருக்கும். பட் இஃப் ஒன் டீம் அப்ளைஸ் லார்ஜர் ஃபோர்ஸ் தேன் தி அதர், என்னாகும், எந்த டீம் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறாங்களோ அந்த சைடு ரோப் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் ஒன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி அதர் ஃபோர்ஸ், தி ரோப் மூவ்ஸ் இன் தி direction of larger force, and such forces are called as unbalanced forces. So balanced forces na equal and opposite in direction இருக்கணும். Unbalanced forces na unequal forces, ஒன்று சின்ன ஃபோர்ஸாக இருக்கணும், இன்னொன்று bigger ஃபோர்ஸாக இருக்கணும். unequal forces in opposite direction இருந்ததுன்னா they are called as unbalanced forces. Balanced forcesல எந்த சேஞ்சுமே இருக்காது. Unbalanced forcesல
the object moves in the direction of larger force. So if the forces applied on an object are not balanced, unbalanced இருந்தது அப்படின்னா a non-zero net force இருக்கும். non-zero net forceனா கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கும் net forceக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் சின்ன ஃபோர்ஸ் பண்ணா என்ன வருமோ, சப்போஸ் இங்க 10 நியூட்டன் அப்ளை பண்றாங்க, இங்க 5 நியூட்டன் தான் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் போத். 10 minus 5 is equal to 5 நியூட்டன். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸஸ் பேலன்ஸ்டா இல்ல. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு நெட் ஃபோர்ஸ் இருக்கு. நெட் ஃபோர்ஸ்னா டோட்டல் ஃபோர்ஸ், கண்டிப்பா ஒரு டோட்டல் ஃபோர்ஸ் இருக்கு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. when two forces are opposite in direction but unequal in magnitude. நம்ம இப்போ பார்த்ததே தான், opposite in direction இருக்கு, unequal in magnitude இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது magnitude of net force எப்படி இருக்கணும், difference between the magnitude of two forces இருக்கணும். நான் இப்போ சொன்னதே தான், 10 நியூட்டன் இருக்கு, 5 நியூட்டன் இருக்குன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற difference எடுக்கணும். ஸோ magnitude of net force na total force will be the difference between the magnitudes of two forces. direction எப்படி இருக்கும், லார்ஜர் மேக்னிடியூட் எங்க இருக்கும், அந்த டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும். இன்னொரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, where two people are applying forces in the same direction on a stalled car to make it move. ஸோ ஒரு கார் நிக்குது, அந்த காரை மூவ் பண்றதுக்கு ரெண்டு பேருமே ரெண்டு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்றாங்க, சேம் டைரக்ஷன்ல அப்ளை பண்றாங்க. ஸோ சேம் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும்போது தி நெட் ஃபோர்ஸ் வில் பி த சம் ஆஃப் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். when it is in opposite direction you have to take the difference, and when the forces applied are in the same direction you have to take the sum of the forces. so இங்க two forces இருக்குன்னா net forceங்கிறது sum of two forces இருக்கும், and அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும், இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே சேம் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதே டைரக்ஷன்ல தான் நெட் ஃபோர்ஸும் இருக்கணும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் இஸ் சேம் டைரக்ஷன் as the two individual forces. Example 6.1. Two forces of 10 Newton and 6 Newton are acting on a block lying on the table as shown in the figure. What is the magnitude and direction of the net force acting on the block in each case? ஸோ இங்கே பாருங்க, பிளாக் வச்சிருக்காங்க, 10 நியூட்டன் 6 நியூட்டன் ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு எப்படி போகுது, ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. 10 நியூட்டன் அண்ட் 6 நியூட்டன் போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன், பட் யூ கேன் சி த ஆரோ. when it is larger force you have to put bigger arrow, when it is smaller force put smaller arrow. note down this too. When you're drawing figure in exams you have to be careful with this. So when you're going to find the net force for this, if two forces are acting in the same direction you have to add the forces. So 10 Newton plus 6 Newton gives 16 Newton, and that will be acting towards the right side in the first case. Second case la you have 10 Newton here and 6 Newton here. So they are in opposite directions, they are unequal. To find the net force you will be taking the difference between the forces. So 10 Newton minus 6 Newton எடுக்கணும், 4 Newton கிடைக்கும். and direction எப்படி இருக்கணும், it will be acting in the direction of larger force. ஸோ ரைட் சைடில் இருக்கணும், அதனால தான் டுவர்ட்ஸ் த ரைட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸில் 10 நியூட்டன் 6 நியூட்டன் இருக்கு, 10 நியூட்டன் இப்போ லெஃப்ட் சைட் ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அகெயின் ரெண்டுமே அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. நெட் ஃபோர்ஸ் எடுக்கணும்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ 10 நியூட்டன் மைனஸ் 6 நியூட்டனே தான் 4 நியூட்டன் தான் கிடைக்கும். பட் டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்கணும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கணும், ஏன்னா லார்ஜர் ஃபோர்ஸ் எங்கே இருக்கு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கு. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃபன் ஓவர்லுக்ட் பட் ஆல்வேஸ் ப்ரெசென்ட். இதுக்கு என்ன மீனிங், ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு, ஆஃபன் ஓவர்லுக்ட், நமக்கு இருக்குன்னு தெரியும் ஆனால் நம்ம அதை வந்து கண்டுக்க மாட்டோம். ஆஃபன் ஓவர்லுக்டுன்னா அதுதான், நம்ம அவ்வளோவா பார்க்க மாட்டோம், மேலால மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆல்வேஸ் ப்ரெசென்ட், தட் வில் பி ஆல்வேஸ் ப்ரெசென்ட். ஸோ அது பார்க்கலாம், எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் an object is kept at rest on the floor. ஸோ ஒரு இது இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டை ஃப்ளோரில் ரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க, and you're trying to move it by applying a force in the forward direction. So that's what the girl is doing. She's applying a force in this direction, forward direction. நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம கூட இருந்திருக்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், உடனே மூவ் ஆகுமா, ஆகாது. பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ will the force applied by you make the object move? No. Many times you might have experienced that on applying a force on an object it did not move and you had to apply a larger force to move it. எதனால நம்ம அப்படி அப்ளை பண்ணணும், லார்ஜர் ஃபோர்ஸ் எதனால அப்ளை பண்ணணும், பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் between the surface and the box, between the floor and the box there will be a frictional force, and அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் இல்லையா. ஸோ அதை அப்போஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கணும்,
5 நியூட்டன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி இருக்கணும், அட்லீஸ்ட் 6 நியூட்டனாவது இருக்கணும் இல்லையா. 5க்கு மேலே இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கிரேட்டர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட யூ ஹாவ் டு அப்ளை அ கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ the box will start moving when the force applied by you is of larger magnitude than the force of friction. அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், இப்போ இதை விட நமக்கு ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுக்குறோம், 6 நியூட்டன் நான் கொடுத்து தள்ளுறேன், அதில் வந்து 5 நியூட்டன் தான் இருக்குது அப்படின்னா எது லார்ஜர் மேக்னிடியூடோட இருக்குது, நான் கொடுக்குற ஃபோர்ஸாக லார்ஜர் மேக்னிடியூடோட இருக்குது. ஸோ எப்படி மூவ் ஆகும், இட் வில் பி மூவிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் லார்ஜர் மேக்னிடியூட். அப்போ நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட நான் கொடுக்குற ஃபோர்ஸ் நிறையா இருந்தால் மட்டும்தான் நான் நினைக்கிற டைரக்ஷனில் அதை மூவ் பண்ண முடியும். And one more thing, for the situation shown in the same figure, once the box starts moving and you stop applying the force on it, the box slows down and comes to stop. நம்ம அப்ளை பண்ணிட்டு ஃபோர்ஸ் கொடுத்து முடிச்சோன்னே என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஸ்டாப் ஆயிரும். அப்படி போயிட்டே இருக்குமா பாக்ஸ், போகாது, ஸ்டாப் ஆயிரும் இல்லையா. ஸோ யூ ஸ்டாப் பெடலிங் அ பைசைக்கிள். இன்னொரு எக்ஸாம்பிள், பைசைக்கிள் பெடல் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும், இட் வில் கம் டு ஸ்டாப். நல்லா ஸ்டாப் பெடலிங் த பைசைக்கிள். ஓகே, பெடல் பண்ணிட்டு இருக்கோம், பெடல் பண்ணிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படி போயிட்டே இருக்குமா பைசைக்கிள், போகாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுவே ஸ்டாப் ஆயிரும் இல்லையா. அதே மாதிரி யூ ஸ்டாப் புஷிங் அ பால். ஒரு பால் நம்ம புஷ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம், அது திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், புஷ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் போயிட்டு இட் வில் கம் டு ரெஸ்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா we have to continuously apply a force to counter the force of friction. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக அதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை அப்போஸ் பண்ணி தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது ஸ்டாப் ஆயிடுது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் ஸ்டாப் ஆயிடுது. மறுபடியும் நம்ம அந்த ஆப்ஜெக்டை கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும், கண்டினியூஸாக ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். எப்படி கொடுக்கணும், அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட நம்ம ஜாஸ்தியாக கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வில் பிரிங் த ஆப்ஜெக்ட் டு ரெஸ்ட். அதர்வைஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடும். ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வில் டிபெண்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். நம்ம சொன்னோம்ல பாக்ஸ்க்கும் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு, அது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் வேரி ஆகும். அதை பற்றி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 6.1, collect 4 coins of 10 rupees, one large strong rubber band and an adhesive tape. You have to locate horizontal surfaces of different materials like wooden tabletop, cemented floor, laminated tabletop, polished marble. ஸோ இது எல்லாமே different surfaces சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் எல்லா சர்ஃபேஸஸுமே லெவல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெவல்டுனா சேம் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்டாக் த 4 coins on top of each other and secure them together with an adhesive tape. And you have to hold the rubber band slightly stretched between your forefinger and the thumb on the wooden tabletop. ஸோ இது வுடன் டேபிள் டாப்பில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கணும். மார்க் தட் அஸ் A and B. அண்ட் அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் C, தட்ஸ் கிவன் ஹியர் டு. ஸோ இந்த மாதிரி ABC 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங் த ends of the rubber band at A and B, you have to place the stack of coins near the middle of A and B. ஸோ இங்கேயும் ரப்பர் பேண்டை பிடிச்சிட்டு மிடில் we have to place the coin. Now, using the finger of your other hand, you have to push back the stack of coins till the rubber band is pulled back to the mark C. இங்கிருந்து இந்த காயினை வச்சு இப்படி புஷ் பண்ணி விடணும் till the rubber band goes till mark C. இந்த மாதிரி புஷ் பண்ணி விடணும். புஷ் பண்ணி விட்டுட்டு then release the stack of coins. இப்போ நம்ம காயின்ஸை விட்டுறலாம். இந்த காயின்ஸு இங்கே இருக்கிறது இங்கே வரைக்கும் போகும், பாயிண்ட் C வரைக்குமே போகுது. பாயிண்ட் C வரைக்கும் போனதுக்கப்புறம் அந்த காயின்ஸை நம்ம லீவ் பண்ணிடலாம், விட்டுறலாம். விடும்போது என்ன ஆகும், அந்த காயின்ஸ் என்ன ஆகும், ஆஃப்டர் லூசிங் கான்டாக்ட் வித் ரப்பர் பேண்ட் the velocity of the stack of coins will decrease gradually. இது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு நம்ம விட்டோன்னு என்ன ஆகும், it will come back. இந்த பேண்ட்லேருந்து it will come back and அதோட velocity அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டு it will come to rest after traveling some distance. ஸோ அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும் from point C. And you have to repeat the same for laminated table. இது வந்து wooden tabletop சொன்னாங்க, next laminated tabletop சொல்லியிருக்காங்க. And you have to carry out the same things. இந்த ABC அங்கே எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி சேம் டிஸ்டன்சஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்.
இதே மாதிரி காயின் இங்கே வச்சு காயினை ரிலீஸ் பண்ணால் அது ரப்பர் பேண்ட்ல இருந்து டச் ஆகிட்டு அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இப்படி மூவ் ஆகிட்டு வருது அந்த டிஸ்டன்ஸு பாயிண்ட் சியிலேருந்து யூ ஹேவ் டு நோட் டவுன். ஸோ இது ஃப்ளோர் டு ஃப்ளோர் வேரி ஆகும். ஸோ எந்த இடத்துல இட் கவர்ட் லார்ஜர் டிஸ்டன்ஸ், எந்த இடத்துல இட் கவர்ட் லெஸர் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம் இந்த ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொன்று பாலிஷ்ட் மார்பிளில் பண்ண சொல்கிறாங்க. So what observations can you make out of this அப்படின்னா, in the rough floor friction will be more. Friction more இருந்ததுன்னா it will travel only to small distances. இதுவே நல்லா highly polished floor இருந்ததுன்னா friction will be very very less. அப்போ ஈஸியாக larger distance வரைக்குமே travel ஆகும் coin. So rough surface na more friction. Note down please. Rough surface na it will have more friction. More friction இருந்ததுன்னா travel பண்ணுறது கஷ்டம் காயினுக்கு. ஸோ இட் வில் travel only to coin travels only to smaller distance. Whereas if the surface is highly polished surface இருந்ததுன்னா அதில் friction கம்மியாக இருக்கும். It will have less friction. Less friction இருக்கும்போது the coin can travel larger distance. So this is what we obtain from this activity. Now before you release the stack of coins, it is stationary. நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சி வரைக்கும் கொண்டு போயிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல அது ஸ்டேஷனரியாக இருக்குது. இட் மீன்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அப்பான் இட் ஆர் பேலன்ஸ்ட். ஏன்னா அது ஸ்டேஷனரியில் தான் இருக்குது. ஸ்டேஷனரியில் இருக்கும்போது நம்மளும் எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எதுவுமே இல்லை. அப்படின்னா ஃபோர்ஸஸ் பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்பான் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னா நம்ம கை எடுத்துட்டோன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதே போயிருச்சு. அப்போ ஃபோர்ஸ் அப்ளைட் பை த stretched rubber band in the forward direction on the stack of coins. அந்த ரப்பர் பேண்ட் மட்டும்தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம ரப்பர் பேண்ட் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டோம் அந்த காயினை. அதுக்கப்புறம் நம்ம கை எடுத்துட்டோம்னா நம்ம கையினால கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அங்கே எதுவுமே இல்லை. பட் அந்த ரப்பர் பேண்ட் என்ன பண்ணுது, that's applying force. So you can see here the force due to rubber band will be in this direction, in the forward direction on the stack of coins, and that makes the coins to move in the forward direction. And under case la when the coin moves in the forward direction, what can you say from that? Force due to rubber band will be larger than the frictional force. That's why the coins are moving. So net force acts in the forward direction in this case. And the net force nala velocity of the stack of coins will change from 0 to a certain value because it changes its position. Enagudhu velocity will have some value. நமக்கு ஸ்பீட் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸ்பீடோட டைரக்ஷன் சேர்ந்தால் தான் வெலாசிட்டி. ஸோ அந்த காயின் மூவ் ஆகும்போது கண்டிப்பாக அதில் வெலாசிட்டி இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் அன் ஆக்சலரேஷன் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் வித் வெலாசிட்டி ஒன்லி. வென் தி பொசிஷன் ஆஃப் தி காயின் சேஞ்சஸ், இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சலரேஷன் வருது. பட் எந்த டைரக்ஷனில் வருது, இங்கே எல்லாமே ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் வந்துட்டு இருக்கு. எந்த டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் காயின் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் வெலாசிட்டியும் இருக்கும், அதே டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷனும் இருக்கும். The moment the stack of coins loses contact with the rubber band, the force due to rubber band is no longer acting upon it. The stack of coins எந்த மொமெண்ட்ல ரப்பர் பேண்டோட கான்டாக்டை விடுதோ, எப்போ டக்குன்னு மூவ் ஆகுதோ அந்த டைம்ல ஃபோர்ஸ் டியூ டு ரப்பர் பேண்ட் இருக்காது. Because rubber band touch ஆகல, it came away from the rubber band இல்லையா. So there is no force due to rubber band on the stack of coins. But in that case, frictional force will be applied. Frictional force கண்டிப்பா இருக்கும் இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் டியூ டு ரப்பர் பேண்ட் இந்த இடத்துல கம்மியாயிரும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். இட் கண்டினியூஸ் டு ஆக்ட் ஆன் த காயின்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆப்போசிட் டு இட்ஸ் மோஷன். Already it's coming in this direction. Force of friction should act in the opposite direction. That's what is given in this figure. So அந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், it eventually comes to rest. The coins will come to rest in that case, and that time the velocity is going to decrease. இங்கே நமக்கு இங்கேருந்து நீங்கள் மூவ் ஆகும்போது என்னாச்சு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. 0ல இருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அது ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகணும்,
velocity decrease ஆகணும். velocity decrease ஆயிட்டு finally it comes to rest. And ரெண்டு கேஸ்லயுமே ரப் பேண்டை சேம் அமௌண்ட்ல தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வைக்க போறோம். ஈவன் தோ we do that, the distance traveled will differ based on the surfaces. So different surfaces will have different frictions, as I said before. So based on that, the distance traveled by the coins will also change. So ஒரு surfaceக்குமே force of friction வேற வேற மாதிரி இருக்கும். That's what we learn from this activity.